Hi all, welcome back to shayaskitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தியா சிறுதானியம் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். நம்ம சேனலில் ஏற்கனவே சிறுதானியங்கள் வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, அதாவது ராகியில் கேக்கு, திணையில் பாயசம், குதிரைவாளியில் குழிப்பணியாரம் அப்படின்னு போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணது இல்லை அப்படின்னா இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ லிங்க்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஒருவேளை ஷாயாஸ் கிச்சனை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம கேழ்வரகு, அதாவது ராகியை வச்சு ஒரு ரொம்பவே கிறிஸ்பியாக, டேஸ்டியாக, அதே நேரம் ஹெல்த்தியாக ராகி ரவா தோசை பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தோசைக்கு நம்ம மாவை கரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் கூடவே அரை கப் அளவுக்கு ரவையும் எடுத்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு எடுத்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். ராகி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதெல்லாம் தவிர குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு 5 மாதத்துலேருந்தே நம்ம ராகியை நிறைய விதங்களில் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அவங்களோட முதுகு தண்டு, எலும்பு எல்லாம் ரொம்பவே வலுவாக இருக்கும். இப்போ நல்லா மாவை நம்ம ரவா தோசைக்கு கரைப்போம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த ராகி தோசையோடு சேர்த்து சாப்பிட செம்மையாக டேஸ்டியான, அதே நேரம் கொஞ்சம் காரமான சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 4 மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். இந்த சட்னியை நம்ம பச்சையாக மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் தான் தாளிக்க போகிறோம். அதனால் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதோட 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு சொலை புளி, அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மிளகாய் வத்தல், அப்புறமா கொஞ்சமாக உப்பு எல்லாமே சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம், ஏன்னா நம்ம இதை அரைச்சிட்டு தான் தாளிக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறமா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னியையும் இதோட சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ சட்னி நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்து வேகட்டும். அப்போ தான் நம்மளோட சட்னி ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊறின அந்த மாவை எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா நம்ம கலக்கி இப்போ மாவை ரெடியாக வச்சுக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்சோடனே எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஒரு டம்ளர்லையோ இல்லைன்னா கரண்டிலையோ இதே மாதிரி நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம்.
தோசைக்கு ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா தாராளமாக எண்ணெயை விட்டுட்டு நம்ம வேக விடலாம். அப்போ தான் வந்து தோசை வந்து நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு அதை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கிறிஸ்பியான டேஸ்டியான அதே நேரம் ஹெல்த்தியான ராகி ரவா தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, பாரம்பரியமான சமையல், மலேசியா பற்றிய ட்ராவலாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஷாயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.